வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு முறை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவிலே முதல் 3 பாடங்களுக்கான ஷார்ட் ஆன்சர் 11th ஸ்டாண்டர்ட் பார்ப்போம். வீடியோவை அடிக்கடி பாருங்கள், மனசில் பதிஞ்சிடும். தேர்வு எழுதுறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க. அப்போ நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் கைட்லைன்ஸை கேட்டுக்கோங்க. முதல் கேள்வி, டிஸ்கிரைப் த கிராண்ட்ஃபாதர் as seen in the portrait. The grandfather wore a big turban and loose-fitting clothes. His white beard made him look like a 100 years old man. அவர் என்ன big turban and loose-fitting clothes-லாம் போட்டிருந்தார். Why was the author left with his grandmother in the village? The author parents had gone to live in the city, so they left him with his grandmother. அவங்க பேரண்ட்ஸ் சிட்டிக்கு போயிட்டதுனால அவங்க கிராண்ட்மா கிட்ட விட்டுட்டு போயிருந்தாங்க. Where did the author study in his childhood? The author studied in a village school which was attached to the temple. Village school அவர் படித்தார். முதல் 3 கேள்விகள் பார்த்தோம். இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். Why did the grandmother accompany the author to school? The grandmother accompanied the author to school as it was attached to the temple. அது டெம்பிளோடு அட்டாச் பண்ணியிருந்தால கிராண்ட்மதர் அந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு அவங்க பையன் கூடயே போனாங்க, பேரன் கூடயே போனாங்க. What made the dogs to follow the grandmother after the school hours? The dog followed the grandmother after the school hours for the chapatis which she threw to them. அந்த டீச்சர் சொல்லியிருப்பாங்க, சப்பாத்தியை நாய்களுக்கு போடுறதுனால அந்த நாயை அவ்வளோ அப்படியே ஃபாலோ பண்ணியே வந்தது சாப்பிட்றதுக்காக. Why did the grandmother feel sentiment when the author went abroad? The grandmother was serious about the author's education, so she didn't feel sentimental. அதான் மெயின் ரீசன். அதான் ஓகேவா. What was the happiest time of the day for the grandmother? Feeding the sparrows daily in the afternoon is the happiest time of the grandmother. Sparrowsக்கு அவங்க மதியத்தில் ஃபீட் பண்ணுவாங்க. Describe the author's grandmother. The grandmother was short, குள்ளம், fat, தடிமன், and slightly bent, கொஞ்சம் கூன் போட்டிருந்தாங்க. She hobbled around the house in white cloths. அந்த வீட்டை சுற்றிலும் கொஞ்சம் நோண்டி போனாங்க. எப்படின்னா என்ன ட்ரெஸ் போட்டா ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஷி ஹேட் ஒயிட் சில்வரி ஹேர், முடியும் சில்வரி கலரில் ஹேரை இருந்தது. ஓகேவா. அது அந்த கேள்விகளை திரும்ப படிச்சிங்களான்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ரைட். அடுத்த லெசன் தென் லாஸ்ட் கேள்வி, how did the grandmother spend the last few hours of his life? அந்த கடைசி few hours-ஐ அவங்க எப்படி அவங்க லைஃப்பை ஸ்பெண்டானா, she spent the last few hours of her life by reciting ப்ரேயர்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. she did not like to talk anyone, யார் கூட பேச விரும்பலை. she lay peacefully in bed, பெட்லேயே படுத்திருந்தாங்க அமைதியாக. and soon she was dead, உடனே அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த கேள்விகளை அடிக்கடி நீங்கள் பார்த்துக்குங்க, மனசில் பதிஞ்சிடும். தேர்வில் கேட்டால் எழுத்துக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன், how did Mary Gomes manage to get financial support for a trip to USA? Mary Gomes was selected to the world's women boxing championship in USA. செலக்ட் ஆனாங்க. her father gave her 2000, அப்பா 2000 கொடுத்தாரு. எம்பிஸ் 2 பேர் 5000 3000 கொடுத்தாங்க. a few amounts were collected from the people. people வேற அவங்களுக்கு கொடுத்ததுனால அவங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருந்தது. why did Mary Gomes think that she should not return empty handed? ஏன் எம்டி ஹேண்டாக திருப்பி வரணும்னு அவங்க நினைக்கல அப்படின்னா, all the people in her place had donated Mary Gomes for a trip to USA. hence she thought she should not return empty handed. எல்லா பீப்புளும் டொனேட் பண்ணினால அவங்க போயிட்டு வெறும் கையை திரும்பி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. what was her first impression of America? Mary Gomes heard that these things were expensive in America and people were nice. எல்லா திங்ஸுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, ஆனால் மக்கள் நல்லா இருந்தாங்க. when she reached America she found it was very cold, beautiful and snowing. cold but beautiful, பனி பெஞ்சிட்டு இருந்தது. ரைட். அடுத்தது, why did she call herself lucky? Mary Gomes did not have any match on the day of her arrival, so she called herself lucky. அவங்க போன அன்றைக்கி அவங்களுக்கு எந்த மேட்சுமே இல்லை, அதனால் அவங்க லக்கியாக ஃபீல் பண்ணாங்க. சரி, ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா, அதனால். what made her feel confidence about the competitive players? அவங்கள எதிர்த்து விளையாடுறவங்களை பற்றி அவங்க என்ன நினச்சாங்க?
explained Mary Kom was the only in the team to win silver medal in the competition, and she believed that she could face any players in the championship. அவங்க போனதுலேயே சில்வர் மெடல் அவங்க வந்து வின் பண்ணாங்க. அதனால் அவங்க நம்பிக்கை இருந்தது, யாரையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு. What difficulty she experienced while eating Chinese food? Mary Kom was given 2 chopsticks to eat at Chinese meals. Managing the sticks to eat the food was very difficult phase. அந்த சைனீஸ் சாப்பிடும்போது அந்த 2 குச்சி வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. அடுத்தது, how was she felicitated and returned to India? வெற்றி பெற்று வரும்போது இந்தியாவில் அவங்களை எப்படி வெல்கம் பண்ணாங்க? Mary Kom received a warm welcome. நல்ல வெல்கம் கொடுத்தாங்க. She was greeted with garlands, drum beats and dancing in Delhi airport. மாலை போட்டாங்க, ட்ரம் பீட்ஸ்லாம் அடித்தாங்க, வெல்கம் பண்ணாங்க ஏர்போர்ட்டில். There was victory raid around the city. சிட்டி முழுவதும் ஒரு ஊர்வலம் போனாங்க. A felicitation program was held in Longol. லாங்கோலில் ஒரு ப்ரோக்ராம், ஒரு நிகழ்ச்சியை வந்து அவளுக்கு நடத்துகிறாங்க. What did she consider herself her greatest achievement? அவங்களுக்கு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக அவங்க எதை ஃபீல் பண்ணாங்கன்னா, retaining the world title in 2006 by defending Stetul Duta of Romania in the 4th World Championship in New Delhi was the greatest achievement. நியூ டெல்லியில் 2006 ரொமேனியாவை சேர்ந்த ஸ்டெட்டுலா டூட்டா அப்படின்றவங்கள வின் பண்ணி அந்த வேர்ல்டு டைட்டில் ரீட்டைன் பண்ணினாங்க. அதுதான் அவங்களுக்கு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. ரைட், 2வது பாடம் முடிஞ்சுதா? அடுத்தது வில் கோ டு 3rd lesson, forgetting. Why does Lind actually wonder at? எதுக்கு அந்த ஆத்தர் ஒண்டர் ஆனார்? Lind actually wonders at the greatest efficiency of human memory. நம்ம ஹியூமன் மெமரியோடைய எஃபிஷியன்சியை பார்த்து அவர் ஒண்டர் ஆனார். நேம் ஃபியூ திங்ஸ் தட் பர்சன் ரிமெம்பர்ஸ் ஈஸிலி. ரிமெம்பர்ஸ் ஈஸிலி த டெலிஃபோன் நம்பர்,